நடிகர் கமல்ஹாசனை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியது திமுக செய்த மிகப்பெரிய தவறு என பிஜேபி மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். வடசென்னைக்குட்பட்ட ராயபுரம் பகுதியில் சிறு குறு வியாபாரிகளின் கோரிக்கைகள் குறித்து தமிழிசை தலைமையிலான பிஜேபி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் கேட்டறிந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தேர்தல் அறிக்கை தயாராகி வருவதாக குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு வேதனை அளிப்பதாக கூறிய அவர், பிரதமர் மோடி யாரை கண்டும் அஞ்சுபவர் அல்ல என்றும் தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் என்பதே யாருக்கும் விளங்கவில்லை என்றும் தமிழிசை கூறினார். நான் தலைவராக இருக்கும்போதே ஒன்று சொன்னேன், கமலஹாசன் உரையை படிக்க வேண்டும் என்றால் அது கோனார் உரை வேண்டும்னு. நம்ம கோனார் உரை வச்சு தான் தெளிவுரை படித்தா மட்டும்தான் அவரோட அறிக்கையும் சரி பேச்சும் சரி பேச முடியும். திமுக சில தப்புகள் செய்யுங்க, மன்னிக்க முடியாத தப்பு செய்யும். அதில் கமலஹாசன் அங்கே அனுப்புறது மிகப்பெரிய தப்பு. நடிக்கிறவர் அங்கே நடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே, அங்கே போய் வசனம் பேசுகிறேன் அங்கே போய் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாத வசனங்களை தப்பாக பேசி கைத்தட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ராமா போட்டுட்டு இருக்காருங்க. தமிழ்நாடு தலைகுனி